ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 50. செல்லும் வழியெங்கும் யாழினி தங்கள் ஊரின் அருமை பெருமைகளை பற்றி ஆரணியிடமும் ஆரியனிடமும் கதைத்து கொண்டே வந்தாள். ஏற்கனவே அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தினால் கடுப்பாக வந்து கொண்டிருந்த அபிமன்யுவிற்கு யாழினியின் பேச்சு காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றாத குறைதான். எனவே கடுப்பான அபிமன்யு, ஷெட்டப் யாழினி, எப்படி இப்படி நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே வர? உன்னால் கொஞ்ச நேரம் கூட அமைதியா வர முடியாதா என்றான், பற்களை நரநரவென கடித்தபடி. யாழினி மட்டுமல்ல, அபிமன்யுவின் அதட்டலில் மற்ற இருவரும் கூட அமைதியாகிவிட்டனர். அத்தோடு ஊரை சென்று அடையும் வரையிலும் குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிற்கு அமைதியின் திருவுருவமாக மூவரும் வந்து கொண்டிருந்தனர். ஒரு வழியாக யாழினியின் வீட்டின் முன்பு கார் சென்று நின்றது. வேலுச்சாமி தாத்தா, ஏய் மரகதம், பிள்ளைங்க வந்துட்டாங்க பாரு என்றபடி அவசர அவசரமாக வாசலை நோக்கி நடந்து சென்றார். மரகதம், புள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுறான்னு சொல்கிற மாதிரி பேத்தி வரான்னதும் உங்கள் தாத்தாவுக்கு 30 வயசு குறைஞ்சிருச்சுன்னு நினப்பு போல இருக்கு. எங்கேயாவது ஹார்ட் பிரச்சனை இருக்கு என்ற பயம் இருக்கா பாரு, எப்படி ஓடுறாரு என்று வெண்ணிலாவிடம் திட்டிக்கொண்டே பின்னால் வந்தார். கார் வீட்டின் வாயிலில் நின்றதும் அடுத்த நொடியே கதவை திறந்து கொண்டு துள்ளி குதித்து இறங்கிய யாழினி தன் தாத்தாவை பார்த்ததும் மகிழ்ச்சியில் தாத்தா என்று கத்தியபடி வீட்டினுள் ஓடினாள். வேலுச்சாமியின் பின்னால் வந்த மரகதம், நில்லுடி, உள்ள வராத என்று கத்தவும் வாசலிலேயே நின்று விட்டாள். வேலுச்சாமி, அறிவு இருக்கா கிழவி உனக்கு? ஆசையா வர பிள்ளைய பார்த்து உள்ள வராதன்னு சொல்ற? மரகதம், எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. லட்சுமி, அதை கொண்டாத்தா என்று உள் திரும்பி குரல் கொடுத்தார். உடனே லட்சுமி கையில் ஆரத்தி தட்டுடன் இவர்களை நோக்கி வந்தார். அதற்குள் மற்ற மூவரும் காரில் இருந்து இறங்கியிருக்க அபிமன்யு வாய்க்குள்ளே, இனிமே இந்த மாதிரி டிராமாஸ் தான் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும், ஷிட் என்று திட்டிக் கொண்டிருந்தான். லட்சுமி, மாப்பிள்ள வந்து யாழினி பக்கத்தில் நில்லுங்க. முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு 2 பேரும் கல்யாணம் ஆகி வரீங்க, ஆரத்தி எடுக்கணும் என்றார் இன்முகமாக. அதற்குள் மீரா மகேந்திரனின் காரும் வீட்டை வந்து அடைய அதிலிருந்து இறங்கிய வள்ளியம்மை, என்னக்கா உன் பேத்திக்கு மட்டும்தான் ஆரத்தி எடுப்பியா, எங்களுக்கெல்லாம் கிடையாதா என்றார் சிரித்தபடி. மரகதம், அதுக்கு என்னத்தா, எல்லாருக்கும் எடுத்துட்டா போச்சு. கடுகடுவென அபிமன்யு யாழினியின் அருகில் சென்று நின்றான். இருவருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டினுள் அழைத்து சென்றனர். யாழினியின் வாய்க்கு வாய் இருந்தால் கூட பாவம் அழுதுவிடும், அவ்வளவு பேச்சுக்கள் இடைவெளியின்றி பேசிக்கொண்டே இருந்தாள். இத்தனை மாத பேச்சுக்களையும் சேர்த்து வைத்து ஒரு நொடி கூட இடைவெளி விடாமல் பேசிக்கொண்டே இருந்தாள். ஆரணி, போதும் போதும் யாழ் பேபி, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோ, நாம் இங்கே தான் 10 days இருக்க போகிறோம். நாளைக்கு பேச ஏதாவது வேணும்ல, இப்போவே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடாத என்று யாழினியை கிண்டல் செய்தாள். அதற்கு ஈ என்று அசடு வழிந்த யாழினியை லட்சுமி, யாழினி, மாப்பிள்ளையை ரூமுக்கு அழைச்சிட்டு போமா, ரெஸ்ட் எடுக்கட்டும். யாழினி, சரிம்மா என்றபடி திரும்பி அபிமன்யுவை பார்க்க அவனிற்கும் இங்கே இருக்க பிடிக்காததால் அறைக்கு சென்று விடலாம் என்று எழுந்து யாழினியின் பின்னோடு சென்றான். அறைக்கு வரும் வழியெங்கும் அபிமன்யுவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஒரே விஷயம்தான், யாழினியை இங்கு அழைத்து வந்து பெரும் தவறு செய்துவிட்டோமோ என்று. ஏனெனில் இவர்கள் காட்டும் பாசத்தினால் யாழினிக்கு இவன் மேல் இருந்த கொஞ்ச நஞ்ச கவனமும் மாறிவிடுமோ, என்ன செய்யலாம் என்று நொடியில் சிந்தித்தவன், அவர்களை விட அதிக அன்பை நாம் காட்ட வேண்டும், அவளின் எண்ணம் இங்கே வந்தாலும் நம்மை சுற்றியே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அறையின் கதவை தாழிடும் ஓசையில் திரும்பிய யாழினிக்கு தன் பின்னால் அபிமன்யு கதவை தாழிட்டு விட்டு அதன் மேலேயே சாய்ந்து நிற்பது தெரிய தன் சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டவள், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று கதவை திறக்கப் போனாள். அபிமன்யு, என்ன எஸ்கேப் ஆக பார்க்குறியா? யாழினி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, இவ்வளவு தூரம் டிரைவ் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்குமேனு சொன்னேன். அபிமன்யு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே யார் கூடவும் எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை, எல்லாமே புதுசு. எனக்கு தேவையான எல்லாமே நான் உன்கிட்ட தான் கேட்பேன், நீ தான் செஞ்சு கொடுக்கணும் என்றான் அன்பாக கூறுவதாக நினைத்து. ஆனால் யாழினிக்கோ இவனின் வார்த்தைகள் ஏதோ ஆர்டர் போடுவது போல் தோன்ற, என்ன இருந்தாலும் செய்வது நம் கடமைதானே என்று எண்ணியவள் சரி என்று தலையசைத்தாள். பிறகு அபிமன்யு தனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது எங்கே, அது எங்கே என்று அவளை வெளியே செல்ல விடாமல் தன்னை சுற்றியே வர வைத்து கொண்டிருந்தான். தங்கள் வீட்டை அடைந்ததும்
பயண களைப்பு இல்லாததைப் போல் உணர்ந்த யாழினிக்கு அபிமன்யுவின் செயலில் மிகவும் களைப்பாக ஆகிவிட்டது. இரவு உணவுக்காக மரகதம் பாட்டி வந்து அறை கதவை தட்டும் வரையிலும் இருவரும் அறையை விட்டு வெளியே செல்லவில்லை என்பதை விட அபிமன்யு செல்ல விடவில்லை என்று கூறலாம். மரகதம், யாழினி 2 பேரும் சாப்பிட வாங்க. யாழினி பாட்டியின் குரல் கேட்டு கதவை திறக்க செல்லவும் அபிமன்யு அவளின் கையை பிடித்து இழுத்து அவளை செல்ல விடாமல் தடுத்தான். யாழினி, என்ன பண்றீங்க? பாட்டி கதவை தட்டுறாங்க, கையை விடுங்க. மரகதம் பாட்டி மீண்டும் கதவை தட்டியவாறு, என்ன பண்றா இந்த பொண்ணு, இன்னும் கதவை திறக்காமல் தூங்கிட்டாலோ என்று தனக்குள் பேசியவாறு, யாழினி மணி ஆயிடுச்சுமா, வந்து சாப்பிட்டு போய் தூங்குங்க என்று மீண்டும் குரல் கொடுத்தார். அபிமன்யுவின் பிடி சற்றும் தளராததை கண்டு உள்ளிருந்தவாறே, இதோ வரோம் பாட்டி, நீங்க போங்க என்று குரல் கொடுத்தாள். பிறகு அபிமன்யுவிடம், என்ன பண்றீங்க, கையை விடுங்க, மணி ஆகுது. அபிமன்யு, இப்போ என்ன அவசரம், பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். இப்போது சென்றால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தன்னை டென்ஷன் செய்வார்கள் என்று நினைத்தவன் பொறுமையாக போகலாம் என்று காத்திருந்தான். யாழினிக்கு அபிமன்யு முன்பு போல் தன்னிடம் கோபமாக நடந்து கொள்வதில்லை என்பது புரிந்தது. இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரியாக நடந்து கொள்பவனை புரிந்து கொள்ள முடியாமல் சற்று சிரமப்பட்டாள். வெகுநேரம் கழித்து அனைவரும் உணவு அருந்தி முடித்திருப்பார்கள் என்று எண்ணிய அபிமன்யு யாழினியிடம், சரி வா, ரொம்ப பசிக்குது. உங்க வீட்டுக்கு வந்ததிலிருந்து நீ என்னை கவனிக்கிறதே இல்லை. பாரு, டைம் என்ன ஆகுது, இன்னும் சாப்பாடு கூட போடாமல் பட்டினியா இருக்க வைக்கிற. அபிமன்யுவின் பேச்சில் யாழினிக்கு வாயடைத்து போனது. நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க தானே வரல, என்னையும் சாப்பிட விடாமல் இங்கேயே உட்கார வச்சிருக்கீங்க என்றாள் கோபமாக. அபிமன்யு, நான் சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக அப்படி சொன்னேன். நான் அப்படி வேண்டாம்னு சொன்னா நீ என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டுட்டு போறியான்னு பார்க்கலாம்னு சொன்னேன். நீ தான் சாக்குன்னு சாப்பிடாமலே இருக்கட்டும்னு விட்டுட்ட. யாழினிக்கும் தன்மேல்தான் தவறோ என்ற எண்ணம் எழுந்துவிட்டது. நம்ம தான் சரியா கவனிக்காமல் விட்டுட்டோமோ என்று சிந்திக்கலானாள். அபிமன்யு யாழினிக்கு தெரியாத வண்ணம் சிரித்தவன், சரி சரி வா, டைம் ஆயிடுச்சு என்றபடி கதவை திறந்து கொண்டு முன்னே நடந்தான். அவனின் பின்னோடு சோகமாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் யாழினி. திடீரென எதிலோ மோத ஆ என்று முணங்கியபடி நிமிர்ந்து பார்க்க அபிமன்யுதான் சடன் பிரேக் போட்டு நின்றிருந்தான். அவன் பார்வை சென்ற இடத்தை பார்த்தவள் மகிழ்ச்சியில் குதூகலமாகிவிட்டாள். ஏனென்றால் மொத்த குடும்பத்தினரும் இன்னும் உணவருந்தாமல் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். யாழினி அபிமன்யுவை முந்திக்கொண்டு முன்னே சென்றவள், அம்மா, பாட்டி, அத்தை, யாருமே இன்னும் சாப்பிடலையா? மீரா, நீங்க வந்ததும் ஒன்னா சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம், டைம் போனதே தெரியல. யாழினி, சரி அத்தை, வாங்க சாப்பிடலாம், உங்க பிள்ளைக்கும் ரொம்ப பசிக்குதாம். யாழினியின் வார்த்தை அபிமன்யுவை திகைப்பிலிருந்து தளர்த்த விரைப்பாக வந்து அமர்ந்தவன், இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, நிம்மதியாக சாப்பிடலாம்னு பார்த்தா எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க என்று முணங்கியபடி உணவருந்த ஆரம்பித்தான். வள்ளியம்மை, என்ன அபி, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம்னு நினச்சியா என்றார் சிரித்தபடி. அபிமன்யு, எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் பொறுமையாக சாப்பிடுவோம், நீங்கள் டைமுக்கு சாப்பிடணும்ல. மரகதம், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் தம்பி உட்கார்ந்து சாப்பிடுவோம். இப்போ நீங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் ஆயிட்டீங்க என்றார் அழுத்தமாக. அப்படியென்றால் இனி நீங்களும் எங்களுடன் சேர்ந்துதான் உணவருந்த வேண்டும் என்று மறைமுகமாக கூறினார். அதை புரிந்து கொண்ட அபிமன்யுவிற்கு, இவங்க யார் எனக்கு ஆர்டர் போட என்று கோபம் எழுந்தது. எங்கள் வீட்டில் எல்லாம் இப்படி கிடையாது, ஒன்றா சாப்பிடுறதால் மட்டும் பாசமாக இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது என்றான் வெடுக்கென்று. மகேந்திரன், அபி, வாட் இஸ் திஸ்? அவங்களுடைய தாட்ஸை தான் நம்ம கூட ஷேர் பண்ணினாங்க. ஏன் நீ கூட எல்லாம் ஒன்றா சாப்பிடணும்னு எத்தனை தடவை ஆர்டர் போட்டிருக்க? மகேந்திரனின் பேச்சில் எதுவும் கூறாமல் அபிமன்யு அமைதியாகிவிட்டான். பிறகு அனைவரும் உணவை முடித்துக்கொண்டு ஆங்காங்கே பேச அமர்ந்து விட்டனர். யாழினியிடம் அபிமன்யு, போகலாமா, எனக்கு தூக்கம் வருது. கோரஸாக அண்ணா என்றார்கள் ஆரணியும் ஆரியனும். ஆரியன், அண்ணா, உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் போய் தூங்குங்க அண்ணா, நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஊருக்கு வந்ததே எல்லாரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தானே, நீங்கள் இப்படி அவளை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு போனால் என்ன அர்த்தம்? அபிமன்யு ஆரி என்று பல்லை கடித்தபடி கூற, ஆரணி, டென்ஷன் பண்ணாத ஆரி, வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா போய் யாழினி ரூமில் கதை பேசலாம், இப்போ ஓகேவா அண்ணா என்றாள். அதில் கடுப்பான அபிமன்யு, யாழினி, இப்போ நீ வரப்போறியா இல்லையா என்றான் தன் கோபத்தை உள்ளடக்கியவாறு. அவனின் குரல் மாற்றத்தை உணர்ந்த யாழினி, வரேன் என்று கூறிவிட்டு அறைக்கு சென்று விட்டாள். பிறகு ஆரியனையும் ஆரணியையும் ஒரு பார்வை பார்த்தவன்
அறைக்கு சென்று விட்டான். நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மரகதம் பாட்டி வள்ளியம்மை பாட்டியை பார்த்து சிரிக்க, வள்ளியம்மை, உங்க குடும்பத்தில் இருந்து உன் பேத்தியை பிரித்து வைக்கிறாராம் என்றார் சிரிப்பினோடு. மரகதம், பார்க்கலாம் எவ்வளவு நாள் இப்படி பண்ண முடியும்னு. அவன் மேலே இவன் வச்சிருக்க அன்பே அவனை மாத்திடும் பாரு. வள்ளியம்மை, அது மட்டும் நடந்துட்டா போதும்க்கா. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழுறத பார்க்கணும். நம்ம 2 குடும்பமும் ஒத்துமையாக இருக்கணும். மரகதம், கண்டிப்பாக நடக்கும். அப்போது மகேந்திரனுடன் பேசிக்கொண்டிருந்த சுப்பிரமணி, அம்மா, யாழினிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கவே இல்லை. ஒரு நல்ல நாள் பார்த்து போயிட்டு வந்துடுவோம். மரகதம், சரிப்பா, ஜோசியரை வர சொல்லு. சுப்பிரமணி, சரிம்மா. வேலுச்சாமி, குடும்பமாக போனால் நல்லா இருக்கும் வள்ளி. ஏன் உன் வீட்டுக்காரர் வரலையா? வள்ளியம்மை, மாமா, அது அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை. அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே என்று ஒருவாறு சமாளித்தார். இப்படியே 2 நாட்கள் கடந்து விட்டது. யாழினியை அபிமன்யு தனியே விடவே இல்லை. அவளுடனே சுற்றி கொண்டிருந்தான். ஜோசியர் 3 நாட்கள் கழித்து நல்ல நாள் இருப்பதாக கூற, அனைவரும் சேர்ந்து அன்றே குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கலாம் என முடிவெடுத்தனர். யாழினி, அம்மா, வெண்ணிலாக்காவும் கோவிலுக்கு வருவாங்களா? அன்னைக்கு நாங்கள் ஊரில் இருந்து வந்ததும் உடனே கிளம்பிட்டாங்க. லட்சுமி, வருவாங்க. அக்காவும் மாமாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வர முடியாது. வீட்டில் கல்யாண வேலை இருக்குல்ல. யாழினி, ஓ அப்படியா? ஸ்வேதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுமா. நானும் ஆரணியும் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். லட்சுமி, சரிம்மா, போய் பார்த்துட்டு வாங்க. காலை உணவை முடித்தவுடன் அபிமன்யுவிடம் ஸ்வேதாவை பார்க்க போவதாக கூறிவிட்டு செல்லலாம் என்று எண்ணியவள் அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கு அபிமன்யு மடிக்கணினியுடன் யாருடனோ ஹெட்ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தான். தன் எதிரே நிற்கும் மனைவியை பார்த்தவன் என்ன என்று சைகை மூலமாக கேட்க, யாழினி, ஸ்வேதாவை பார்க்க போகிறோம் என்றாள். தன் ஹெட்ஃபோனை கழட்டிய அபிமன்யு, யார் கூட? யாழினி, நானும் ஆரணியும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அபிமன்யு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதான் கல்யாணத்தில் பார்க்க போகிறீங்கல்ல, அப்புறம் என்ன? யாழினி தயக்கமாக, இல்லை, வந்ததில் இருந்து அவளை போய் பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது. அதான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு கேட்டேன். அபிமன்யு, உன்கிட்ட ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணதுக்காக தான் இப்போ உன்னை இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்காத. டோன்ட் டேக் ஓவர் அட்வான்டேஜ் என்றான் சிடுசிடுப்பாக. யாழினி எதுவும் பதில் கூறாமல் வாடிய முகத்துடன் வெளியேறிவிட்டாள். வாசலிலேயே யாழினிக்காக காத்திருந்த ஆரணி, என்னாச்சு, அண்ணா ஓகே சொல்லிட்டாங்களா? யாழினி, போடி, நீ வேற கடுப்பேத்தாத. உங்கள் அண்ணா வேண்டாம்னு சொல்லிட்டார். கல்யாணம் பண்ணால் என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கூட உங்கள் அண்ணன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. முதலே தெரிந்திருந்தால் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் என்றாள் வெறுப்பாக. ஆரணி, ஐயோ பேபி, அவசரப்பட்டு இப்படியெல்லாம் பேசிடாத. நீ மட்டும் கல்யாணம் பண்ணி எங்கள் அண்ணனுக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, எங்கள் அண்ணனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணமே நடந்திருக்காது என்று கூறி சிரித்தாள். யாழினி சோகமாக, விளையாடாத ஆரணி, போக வேண்டாம்னு சொல்லிட்டார். அதான் கல்யாணத்தில் மீட் பண்ண போகிறோம்ல, அதுக்குள்ளே என்ன அவசரம்னு வேண்டாம்னு சொல்லிட்டார். ஆரணி, சரி சரி விடு, உடனே நீ சோக கீதம் வாசிக்க ஆரம்பிச்சிடாத. உனக்காக அண்ணன் உங்கள் வீட்டுக்கு 10 டேஸ் தங்க ஒத்துக்கிட்டார். அதுவே பெரிய விஷயம்தானே? ஆரணி கூறுவதும் சரிதான் என்பது போல் தோன்ற யாழினி இதை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. ஆரணி கூறுவதும் சரிதான் என்பது போல் தோன்ற யாழினி இதை பற்றி பெரிதாக யோசிக்கவில்லை. மறுநாள் குலதெய்வ கோவிலுக்கு அனைவரும் கிளம்பிச் செல்ல யாழினி அழகான பட்டுப்புடவை உடுத்தியிருந்தாள். அபிமன்யுவையும் வேட்டி சட்டை அணிய வேண்டும், அதுதான் பொங்கல் வைக்கும் முறை என்று கூறிவிட, வேறு வழியின்றி கடினப்பட்டு வேட்டியுடன் மல்லு கட்டி ஒரு வழியாக அணிந்து கொண்டான். வெண்ணிலா தம்பதியினர் நேராக குலதெய்வ கோவிலுக்கு வருவதாக கூறிவிட இவர்கள் மட்டும் கிளம்பி கோவிலை அடைந்தனர். இவர்கள் சென்ற சற்று நேரத்திற்குள் ஜீவாவும் அவர்கள் குடும்பத்துடன் கோவிலுக்கு வந்து சேர்ந்தான். ஜீவா மற்றும் வெண்ணிலாவுடன் அவனுடைய அம்மா, அப்பா, ஸ்வேதா என அனைவரும் வந்திருந்தனர். ஸ்வேதாவை யாழினி சற்றும் இங்கே எதிர்பார்க்கவில்லை. யாழினி ஓடிச் சென்று ஸ்வேதாவை அணைக்கும் வேளை, போடி, என்கிட்ட பேசாத. என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல. இப்போ நான் மட்டும் வரலைன்னா நீ என்னை பார்த்திருக்கவே மாட்ட என்றாள் கோபமாக. யாழினி, அப்படியெல்லாம் இல்லடி, வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து வந்தனா, கொஞ்சம் வேலை, அப்படியே போயிடுச்சு. ஸ்வேதா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கல்யாணமான பிறகு நீ ரொம்பவே மாறிட்ட யாழினி, நான் எங்கே மாறினேன்? எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க. அவங்க சொல்கிறத நான் செய்கிறேன், அவ்வளவுதான். இவர்களின் பேச்சு ஒரு புறம் சென்று கொண்டிருக்க சுப்பிரமணியன், என்ன மச்சான், கோவிலுக்கு வருவதாக சொல்லவே இல்லையே, மாப்பிள்ளை கூட சொல்லலை? மாணிக்கம், திடீர்னு தான் முடிவு பண்ணோம். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி நாமளும் பொங்கல் வைக்கலாம்னு தோணுச்சு.
நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொங்கல் வைக்கிறது நல்லது தானே, அதான் கிளம்பிட்டோம். சுப்பிரமணி: அதுவும் சரிதான். பொங்கல் வைத்து முடித்துவிட்டு சாமி கும்பிட்டவுடன் இளையவர்கள் அனைவரும் ஒரு புறம் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க, பெரியவர்கள் அனைவரும் மறுபுறம் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஸ்வேதா: சொல்ல மறந்துட்டேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றாள் யாழினியிடம். யாழினி: சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? ஸ்வேதா: வெண்ணிலா அண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாழினி: நிஜமாவாக்கா? ஸ்வேதாவின் திருமணத்திற்குள் யாழினியை அபிமன்யு என்ன பாடுபடுத்த போகிறானோ? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.